பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டில் 11வது பாசுரம் பார்க்கலாம். அல்வழக்கொன்றுமில்லா நிகோட்டியர் கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்ரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இப்போ இதுக்குள்ள பாசுரம் பார்க்கலாம். பெரியாழ்வார் எல்லா கோஷிகளும் வந்து சேர்ந்தோடனே இப்போ பாடுறார். நாங்கள் எல்லாருமே திருக்கோட்டில் செல்வ நம்பி இருந்தார் இருக்கா இல்லையா, அவரை போல் நாங்கள் அவரோட அடியார்கள் மாதிரி ஆயிட்டோம். ஏன்னா செல்வம் தான் பெருசு இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் மனம் திருந்தி பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் நிலையான செல்வம் நன்னா உணர்ந்து கொண்டு விட்டோம். இப்போ பெரியார் சொல்கிறார், பல்லாண்டு பாட வந்திருக்கோம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார், எங்களுக்கு அல்வழக்கொன்றும் இல்லை, எங்களுக்கு தோஷமே இல்லை, எந்த தோஷமுமே கிடையாது. அப்படிங்கிறது என்ன தோஷம் அப்படின்னாக்க, இது வரைக்கும் உடலே ஆத்மா அப்படின்னு உடலும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போக இப்போ தான் புரிஞ்சது, உடல் வேறு ஆத்மா வேறு, ஆத்மா அழியாததுங்கிற ஞானமெல்லாம் வந்துருத்தோம். அதுக்கப்புறம் ஜீவாத்மா சுதந்திரன் தான் இஷ்டம் போல் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தது பெரிய தோஷம் இல்லையா, அது இப்போ மறைஞ்சு பகவானுக்கு தொண்டு செய்வது தான் நமக்கு முக்கியம், பகவானுக்கு நம்ம அடிமை அப்படிங்கிற புரிதல் வந்துருத்தோம். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம முயற்சியால் நடக்காது, பகவானோட கருணையால் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற தெளிவு வந்துருத்தோம். இப்படி எல்லாமே வந்ததுனால இப்போ அல்வழக்கு ஒன்றில்லா, ஒரு தோஷம் கூட இப்போ எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். எப்படி இருக்காராம், பெரிய அணிகலன் போல இருக்குமா திருக்கோஷ்டியூரில். அங்கே இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப அடியார்கள்லாம் ரொம்ப பகவானுக்கு கைங்கரியம் மடலே ரொம்ப பிரதானமாக இருப்பாளாம். அப்படிப்பட்டவரோட தலைவன் யார் தெரியுமா, அவர் தான் செல்வ நம்பி. அவர் யாருன்னா, அவர் பெருமாளுக்கே அடிமைங்கிற ரொம்ப பற்று கொண்டவர், அஸ்திரமாக இருப்பாராம், சிகரம் போல விளங்குவாராம். அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சிட்டது என்ன, கைங்கரியம் செய்யணும், அதுதான் பெரிய செல்வம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. அதனால் பகவானும் நல்லா எங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்துட்டார். நாங்கள் நல்ல விதமாக இப்போ எல்லாருமே உண்மையான பக்தியோட நமோ நாராயணா அப்படின்னு சொல்கிறோம். பல திருநாமங்களும் எல்லா அடியார்களும் சொல்லிகிட்டே வரா. அப்படிப்பட்ட திருநாமங்களை சொல்லிட்டு பல வகையாலும் தூய்மை ஆக்கிட்டார் இல்லையா பகவான். அப்படிப்பட்ட பகவானே உனக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் அப்படின்னு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறேன்.